அஸ்ஸலாமுஅலைக்கும், வெல்கம் டு ரசிதாஸ் ஹாபீஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா, நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிடுச்சுங்க. நேற்று தாங்க அஃபிஷியலாக யூடியூப்லேருந்து மெயில் வந்தது. அந்த மெயிலோட ஸ்க்ரீன்ஷாட்டை தாங்க உங்ககிட்ட நான் இப்போ காட்டிகிட்டு இருக்கிறேன். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணின எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. சும்மா நன்றி சொன்னால் பத்தாது இல்லையா? அதுக்காக உங்கள் எல்லாருக்கும் ஸ்பெஷலாக தேங்க்யூ க்ரீட்டிங் கார்டு என் கையாலேயே செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த க்ரீட்டிங் கார்டு செய்கிறதுக்காக A4 ஷீட்டு கலர் ஷீட் எடுத்துருக்கிறேங்க. அடுத்ததாக ஒரு சாண்டல் கலரில் A4 ஷீட் எடுத்துருக்கிறேங்க. இது ரெண்டாக மடிச்சுக்கிறேங்க. அந்த ப்ளூ கலர் A4 ஷீட்டையும் ரெண்டாக மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி. அடுத்ததாக இந்த சாண்டல் கலர் A4 ஷீட்டில் ஒரு ஹார்ட்டின் ஷேப்பு வரைஞ்சிக்கிறேங்க. ஃப்ரீ ஹேண்டில் தான் வரைஞ்சிக்கிறேங்க நான். பாருங்கள், வரைஞ்சதுக்கு பிறகு இதை கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுல் சைஸில் நமக்கு ஒரு ஹார்ட் ஷேப்பு கிடைக்குங்க. இதை ஒரு இந்த ப்ளூ கலர் ஷீட்டுக்கு மேலே வச்சுக்கிறேன் இந்த மாதிரி. இந்த ஹார்ட் ஷேப்போட அடிப்பக்கத்தில் கொஞ்சமாக எல்லா பக்கத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி க்ளூ போட்டுக்கிறேங்க. க்ளூ வச்ச பிறகு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சென்டராக பார்த்து. இந்த மாதிரி கொஞ்சம் எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. க்ளூ நல்லா ஸ்டிக் ஆகிற மாதிரி. ரெட் கலர் A4 ஷீட் எடுத்துருக்கிறேங்க. காயின் வச்சு சர்க்கிள் ஷேப் வரா மாதிரி நிறைய சர்க்கிள் ஷேப் வரைஞ்சிருக்கேன். சர்க்கிள் ஷேப் வரைஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிறீங்க இந்த மாதிரி. ஸோ தட் நமக்கு நிறைய சர்க்கிள் ஷேப்ஸ் கிடச்சிருங்க. ஒவ்வொரு சர்க்கிள் ஷேப்பில் இருந்தும் இந்த மாதிரி ஒரு ரோஸ் ஃப்ளவர் க்ரியேட் பண்ணலாங்க. இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் காட்டுறேங்க. ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு அப்படியே நான் செய்கிற மாதிரி நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எண்டுலேருந்து அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான ரோஸ் ஃப்ளவர் கடைசியில் கிடைக்குங்க. ரொம்பவே க்யூட்டாக இருக்குங்க இது பார்க்குறதுக்கு. நான் இதை செஞ்சிட்டு இருந்தப்போ என்னோடய கிட்ஸ் எல்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணினாங்க. ஒன் டைம் பார்த்துக்கிட்டா அவங்களுமே எனக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க நிறைய ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி. இதே போல் நிறைய ஃப்ளவர்ஸை செஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருக்குதுங்க. எல்லா ஃப்ளவர்ஸையும் இந்த ஹார்ட் ஷேப்போட பவுண்ட்ரிக்கு வரா மாதிரி, ரோஸ் ஃப்ளவராலேயே பவுண்ட்ரி வரா மாதிரி இந்த ரோஸ் ஃப்ளவருக்கு அடியில் கம்மு வச்சு இந்த மாதிரி வரிசையாக ப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் உங்களுக்கு ரோஸ் ஃப்ளவர்ஸாலேயே ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருங்க. அப்போ நமக்கு இந்த ஹார்ட் ஷேப்பும் நல்ல நீட்டான ஃபினிஷிங் வந்துடும். இது செய்கிறப்ப நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணினேங்க. உங்களுக்காக தான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்காக தான் இதை செஞ்சுருக்கேன். இப்போ பாருங்கள், எல்லா ஃப்ளவர்ஸையும் நான் ஒட்டி முடிச்சிட்டேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய உங்களுக்கு ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக தாங்க இந்த க்ரீட்டிங் கார்டு பண்ணியிருக்கிறேன் நான். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.